வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ். இன்னைக்கு த 100 ஓவர் லுக் பார்க்க போறோம். அது இல்லாம ஆஸ்திரேலியா vs சவுத் ஆப்பிரிக்கா ரிவ்யூ பார்க்க போறோம். 3 மேட்ச் T20 சீரிஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபாலோட் பை 3 மேட்ச் ODI சீரிஸ் இருக்கு ஆஸ்திரேலியால. ஸோ இதை பத்தி கம்ப்ளீட்டா டீடைல்டா பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் த 100 பத்தி டச் பண்ணிடலாம். ஆஃப் லேட் நிறைய பிக் ஸ்டார்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க 100ல. பிளஸ் இந்தியாவுக்கு எப்படி ஐபிஎலோ அந்த மாதிரி 100 வந்து இங்கிலாண்டை பார்க்குறாங்க. பிளஸ் லாட் ஆஃப் ஐபிஎல் டீம்ஸ்மே வந்து 100ல வந்து ஐபிஎல் ஓனர்ஸ்மே வந்து 100ல இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம டச் பண்ணிடலாம். கார்த்திக் ப்ரோ, உங்க தாட் சொல்லிருங்க. இப்பதான் ப்ரோ ஃபெமிலியாரிட்டி ஐ மீன் நல்ல ஒரு ரீச் கிடைச்சிட்டு இருக்கு 100 டோர்னமெண்ட்டுக்கு. இங்க இந்தியால மோஸ்டா பாப்புலர் ஆகிறதுக்கு காரணம் வந்து அது நடக்கிற டைம் ஜோன் தான். லைக் அங்க நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ் வந்து ஒரே நாள் நடக்கும். லைக் உமன்ஸ் எந்த டீமுக்கு நடக்குதோ அதே டீமுக்கு தான் மென்ஸ் வந்து நடக்கும். உமன்ஸ் வந்து 7:30 நினைக்கிறேன், மென்ஸ் வந்து 11 o'clock டெய்லி ஸ்டார்ட் ஆகுது. நான் கடைசி ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்மே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். லைக் முடிய 2 o'clock ஆயிருது ப்ரோ. ஸோ அதனால இந்தியால வந்து இந்தியா தான் பெரிய மார்க்கெட் அவங்க பொறுத்த வரைக்கும். பட் அந்த இந்தியால அது வந்து ஃபெமிலியர் ஆகாத காரணம் வந்து மோஸ்டா அந்த இதுதான் டைம் பிரச்சனை தான். பட் பரவாயில்ல ப்ரோ. இப்போ வந்து கேன் வில்லியம்ஸ் இந்த சீசன் ஆடுறாரு, ஸ்டீவன் ஸ்மித் ஃபர்ஸ்ட் சீசனு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அவங்களும் ட்ரை பண்றாங்க, பார்ப்போம் எப்படின்னு. ஸ்ரீதர் சார், நான் மெயின் பிளேயர்ஸ் லிஸ்ட்லாம் படிச்சிருக்கேன் சார், அப்புறம் உங்க தாட் சொல்லிருங்க. ஸ்டீவ் ஸ்மித் வெல்ஷ் ஃபயர் ஆடுறாரு, கேன் வில்லியம்சன் லண்டன் ஸ்பிரிட்ஸ் ஆடுறாரு, ஜோ ரூட் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் ஆடுறாரு, ஜாஸ் பட்லர் மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் ஆடுறாரு, ஃபில் சால்ட் மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் ஆடுறாரு, முகமது அமீர், டேவிட் மில்லர், ஹாரி ப்ரூக் இவங்கெல்லாம் நார்தர்ன் சூப்பர் சார்ஜர்ஸ் ஆடுறாங்க, டேவிட் வார்னர் லண்டன் ஸ்பிரிட்ஸ் ஆடுறாரு, மார்க்கஸ் டாய்னிஸ் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் ஆடுறாரு, ட்ரெண்ட் போல்ட் பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் ஆடுறாரு, ஹென்ரி கிளாசன் மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் ஆடுறாரு, ரஷீத் கான் ஓவல் இன்சிபிள்ஸ் ஆடுறாரு, ஜேசன் ராய் சதன் பிரேவ் ஆடுறாரு, ஜோஃப்ரா ஆர்ச்சர் சதன் பிரேவ் ஆடுறாரு, ஜேம்ஸ் ஆண்டர்சன் இன்னமும் இந்த குதிரை ஓடிட்டு இருக்கு அங்கிள் மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் ஆடுறாரு, ஜானி பேர்ஸ்டோ வெல்ஷ் ஃபயர் ஆடுறாரு அங்கிள். உங்க தாட் சொல்லிருங்க. இல்ல ஜென்ரலா இவர் சொன்ன மாதிரி இந்த டைமிங் தான் அதனால தான் பாப்புலர் ஆகாமல இந்தியாவில். அது ஆக்சுவலி ஆல்சோ இட் மே பி பாப்புலர் இன் இங்கிலாந்து. இந்த டைமிங் இஸ் சம்திங் விச் அண்ட் ஆல்சோ கடைசி ஃபேகண்ட் ஆஃப் த சீசன் ஆட வைக்கிறாங்க பாருங்க. அப்போ இப்போ எடுபடாது. மேட்ச் பார்க்குறவங்கலாம் சம்மரில் பார்த்துடுவாங்க, டெஸ்ட் மேட்ச் ஒன் டேலாம். ஸோ அவங்க சம்ஹவ் வி ஹேவ் டு மேக் இட் ஒர்க்கபிள் பை ஹேவிங் மேபி ஒன் ஹாஃப் beginning of the summer and the latter half knockouts like that afterwards. Maybe the interest level will be there. They can sustain the interest level during the season. What is happening? Test match one day. Advertisement. This is what I think as a from marketing point of view. And timing also, if you look at for Asian market, totally gone. Asia தான் மார்க்கெட்டு டெக்னிக்கலா கிரிக்கெட்ல. அவங்க டைமிங் 11 மணிக்கு நம்ம டைம் 11 PM ஆடி 2 AM முடிஞ்சதுனாக்கா பார்க்க மாட்டாங்க நிறைய பேர். எப்படி பார்ப்பாங்க? அப்சல்யூட்லி. மக்களே அப்படியே மூவிங் ஆன். 100ஓட ரூல்ஸ்மே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது மேட்சே வந்து மொத்தம் ஒரு டீமுக்கு வந்து 100 பால்ஸ் தான் போடுவாங்க. நார்மலா T20 மாதிரி 120 பால்ஸ் கிடையாது, இங்க 100 பால்ஸ் தான். ஒரு பவுலர் மேக்ஸிமம் 20 பால்ஸ் போடலாம். நம்ம IPL எப்படி 24 இருந்துச்சோ அது அப்படியே ஷார்ட் ஆகி ஒரு பவுலர் மேக்ஸிமம் 20 பால்ஸ் போடலாம். ஒரு ஓவருங்கிறது இங்க எதர் 5 பால் போடலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பவுலர் தொடர்ந்து 10 பால் போடலாம். ஸோ அதுதான் வந்து இங்க ஒரு ஓவர் கணக்கு. அதுக்கப்புறம் ஓவர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேற என்ன கார்த்தி ப்ரோ, வேற ஏதாவது ரூல்ஸ் நீங்க சொல்லிருங்க. எவ்ரி 10 பால்ஸ்க்கு வந்து எண்ட்ஸ் மாத்துவாங்க. ஸோ ஒரு 5 பால்ஸ்ன்றது ஒரு செட்டு. ஸோ ஒரு பவுலர் வந்து தொடர்ந்து 5 பால்ஸ் போடலாம், இல்லைன்னா 2 செட்டு போடலாம். 10 பால்ஸ் வரைக்கும் ஒரு பவுலர் வந்து பவுல் போடலாம். சொன்ன மாதிரி மேக்ஸிமம் 20 பால்ஸ் தான். 10 பால்ஸ் ஒன்ஸ் வந்து எண்ட்ஸ் மாத்துவாங்க. ஒரு பவுலர் வந்து ஒரே பவுலர். அங்க என்ன எனக்கு வித்தியாசமா ரொம்ப தெரிஞ்சது என்னன்னா, லைக் அவங்க கொண்டு வந்தது இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரூல்ஸ் கொண்டு வந்த காரணம் வந்து இது ஏதாச்சும் வித்தியாசமா பண்ணாலாச்சும் பாப்பாங்கன்ற மாதிரி தான் இந்த இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது ஸ்டார்டிங்ல. பட் ஸ்டில் வந்து அது ஒரு நல்ல விஷயம். பட் ஒரே பவுலர் வந்து 2 எண்ட்லயும் 5 பால் போடக்கூடிய எபிலிட்டி வந்து அங்க இருக்கிறது கொஞ்சம் புதுசு. ஒரே ஓவர் 5 பால் அந்த எண்டு 5 பால் இந்த எண்டுன்னு போடுறப்ப அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு, பரவாயில்ல. இன்னொன்னு வந்து சார் சொன்னதுக்கு ஆட் பண்ணணும்னா, லைக் அவங்க பிக் பேஷ் நீங்க பாத்தீங்கன்னா வந்து காலையில வந்து மேட்ச் நடக்கும், டெஸ்ட் மேட்ச் ஃபாலோட் பை பிக் பேஷ் நடக்கும். ஸோ அந்த மாதிரி மேபி அவங்க பிளான் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாப்புலர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். பிக் பேஷ் நீங்க பாத்துருப்பீங்க ப்ரோ. பிக் பேஷ் மேட்ச் முடியலன்னு சொல்லிட்டு பிக் பேஷ் மேட்சோட டிலே ஸ்டார்ட்டே டிலே பண்ணி வச்சிருப்பாங்க. லைக் நீங்க அந்த மேட்ச் முடிஞ்சு இங்க ஒரு 15 மினிட்ஸ் டிலேலாம் பிக் பேஷ் மேட்ச் ஆரம்பிக்கும். அவங்களோடது வந்து இதனால இதுக்கு யூஎஸ்பி போயிடக்கூடாது, இதனால இதுக்கு யூஎஸ்பி போயிடக்கூடாது அவங்களோட பிளான்.
அந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணா மேபி இன்னும் கொஞ்சம் ஐ மீன் மார்க்கெட்டிங் வைஸ் அவங்க யோசிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல பாப்புலாரிட்டி கெயின் பண்ற சான்சஸ் இருக்கு. இல்ல பிளஸ் பட் ரெண்டாவது அவங்களுக்கு ஐபிஎல் ஓனர்ஸ்லாம் வந்து இப்போ டீம்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்தியன் ஃபேன்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாயிரும் ப்ரோ. ஏன்னா நிறைய பேர் வந்து ஆல்ரெடி மும்பை பிரான்ச்சைஸ் வந்து ஒரு டீம் எடுத்திருக்காங்க போல, ஓவல்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப மும்பை ஃபேன்ஸ்லாம் நிறைய சப்போர்ட் போஸ்ட்லாம் நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி இந்தியன் ஃபேன்ஸ் will automatically get involved அப்படின்னு. இல்ல பட் அது வந்து பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பாக்குறாங்க அவங்க. பட் டு கெயின் பாப்புலாரிட்டி வித் திஸ் டைமிங் ஐ டவுட், பிகாஸ் ஆடியன்ஸ் வந்து 11 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் பார்க்க மாட்டாங்க. எந்த மிட் நைட்ல எப்படி பார்ப்பாங்க இந்த மாதிரி? ஃபைனான்ஸ் மட்டும் பார்ப்பாங்க பார்த்தாக்கா. பட் டு கெட் பாப்புலாரிட்டி இட்ஸ் டோட்டலி அவுட் ஆஃப் த சிங்க் இல்ல. ஒன் திங் விச் மேட் மீ ஹாப்பி சங்கிள், முகமது அமீர் ஆடுறாரு, ஸ்டீவ் ஸ்மித் ஆடுறாரு, கேன் வில்லியம்சன் ஆடுறாரு, ஜாஸ் பட்லர், ஃபில் சால்ட்ங்கிறப்போ நம்ம ஃபெமிலியரா நம்ம இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பார்த்த நேம்ஸ்லாம் ஆடுறாங்கிறப்போ ஒரு கொஞ்சம் ஹோல்சமா இருக்கு அங்கிள். ஒரு மேட்ச் இல்லாதப்போ ஒரு டிலைட் மாதிரி இருக்கு. இல்ல அது டோர்னமெண்ட்டை பொறுத்தவரைக்கும் நல்லா தான், கிரிக்கெட் நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலி. அதுவும் இல்லாம வந்து எண்ட் ஆஃப் த சீசன் ஆடுறாங்கல்ல, நல்ல அசிஸ்டன்ஸ் இருக்கும் போலிங்க்கு. அந்த காத்து பயங்கரமா அடிக்கும். மிட் நைட்ல ரொம்ப லேட்டா வர ஆடுறாங்க இல்லையா, சோ நல்ல குளூர்ல ஆடுறாங்க ஒரு மாதிரி. சோ இட் வில் பி so far 140 to 150 தான் ட்ரெண்டே இருக்கு. ஸ்கோர்ஸ் பெருசா ரொம்ப ஹை ஸ்கோரிங்லாம் இல்ல. 140 to 150 அடிக்க முடியாதுப்பா, அடிக்க முடியாது. அது சேஸ் பண்ற டீம் கஷ்டப்படுவாங்க ஜெனரலா. ஃபர்ஸ்ட் ஆர்டரிங் வச்சிருவாங்க நிறைய. பாரு எடுத்து பாரு, மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் தான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஜாஸ் பட்லர், ஃபில் சால்ட், ஹென்ரி கிளாசன். அது நம்ம எல்எஸ்டி ஓனரோட டீம் தானே, சஞ்சீவ் கோயங்கா வாங்கியிருக்காரு மான்செஸ்டர் ஒரிஜினல். நல்ல டீம், அது வெரி குட் டீம். ஓகே, அப்படியே மூவிங் ஆன். ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரிஸ் பத்தி பேசிடலாம். ரெண்டு ஸ்குவாடையுமே அப்படியே படிச்சிருங்க கார்த்திக் ப்ரோ. ஃபர்ஸ்ட் T20 கவர் பண்ணிடலாம். ஓடி அப்புறம் தான் T20 மட்டும் சொல்லுங்க ப்ரோ. ஓகே, T20 ஸ்குவாட் வந்து மிச்சல் மார்ஷ் கேப்டன், சியான் அபாட், டிம் டேவிட், பென் டார்ஷியஸ், நேத்தன் எல்லிஸ், கேமரான் கிரீன், ஜாஸ் ஹேசல்வுட், டிராவிஸ் ஹெட், ஜாஸ் இங்கிலீஷ், மேத்யூ குன்னமேன் வந்திருக்காரு உள்ள, கிளென் மேக்ஸ்வெல், மிச்சல் ஓவன், மேத்யூ ஷாட், ஆடம் ஜாம்பா. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவும் படிச்சிருங்க ப்ரோ, நம்ம டிஸ்கஸ் பண்ணுங்க. சவுத் ஆப்பிரிக்கா T20 ஸ்குவாட் வந்து ஐடன் மார்க்ரம், கார்பின் பாஷ், டிவல் பிரீவிஸ், நாண்ட்ரே பர்கர், ஜார்ஜ் லிண்டே, மப்பாக்கா, செனுரன் முத்துசாமி, லுங்கினிகிரி, அந்த நெபுகா பீட்டர் ஒருத்தர் இருப்பார் அவரு, லுஹாண்டி பிரிட்டோரியஸ், ககிசோ ரபாடா, ரியான் ரிகல்டன், ஸ்டெப்ஸ், சுப்ராயன், ரசீவ் ஆண்டர்சன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஸ்குவாட் பத்தி பேசிடலாம். டெஃபினட்டா வந்து வெரி ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ் கோயிங் இன் நான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி T20 வேர்ல்டு கப் வருதுங்கிறப்போ தே ஆர் வெரி மச் பம்ப்ட் அப். ஒரு நல்ல ஒரு ஸ்குவாட் ஃபார்ம் பண்ணிருக்காங்க அங்கிள். லாஸ்ட் மேட்ச் வந்து பில்ட் அப் பண்றாங்க. வெரி ஸ்ட்ராங் டீம் ஆக்சுவலி T20. யா, லாஸ்ட் டூர் வெஸ்ட் இண்டீஸோட வந்து 5-0ங்கிறது எஸ் என்னதான் சொன்னா கூட 5-0 இஸ் a definite great victory for any team. அதுவும் அவங்க bowling team, நல்ல பேட்டிங் டீம், நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் எக்கச்சக்கமா. சோ யா, அதான் ப்ராபபிள் 11 அங்கிள் மிச்சல் மார்ஷே சொல்லிட்டாரு. மார்ஷ் அண்ட் டிராவிஸ் ஹெட் வில் ஓபன் சொல்லிட்டு. சோ ஹெட் இருக்கார்ல ப்ரோ ஸ்குவாட்ல? ஆமா ஆமா, எஸ் ப்ரோ இருக்காரு. ஹெட் கம்ஸ் பேக் டு தி T20 ஸ்குவாட் ஆஃப்டர் சோ லாங் நினைக்கிறேன். ரொம்ப நாள் வந்து T20 ஸ்குவாட்ல வந்து வெளிய வச்சிட்டு இப்பதான் யா போன ஆக்சுவலா இப்போ நீங்க பிகர் இதுன்னு யோசிக்கும் போது, லைக் ஃபியூச்சர்னு யோசிக்கும் போது 2026 வேர்ல்டு கப் இது பண்றாங்கன்னா அப்ப தே ஆர் ரூலிங் அவுட் மிச்சல் ஸ்டார்க் அண்ட் பேட் கமின்ஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது அந்த ஸ்குவாட்ல இருந்து ஜாஸ் ஹேசல்வுட் இருந்தாலுமே ஜாஸ் ஹேசல்வுட் மட்டும்தான் இருக்காரு அந்த 3 பேர்ல வந்து. தே ஆர் ரூலிங் அவுட் அவங்க பேட் கமின்ஸ் அண்ட் மிச்சல் ஸ்டார்க் பத்தி T20 வேர்ல்டு கப்ன்ற மாதிரி தெரியுது. பட் நாட் ஆப்வியஸ். பட் இதை பச்சு சொல்றேன், ஏன்னா ஜாஸ் ஹேசல்வுட் உள்ள இருக்கும்போது அவங்க 2 பேரும் இன்னும் இருந்திருக்கலாம். அப்படின்றப்ப அவங்க இல்லாதப்ப இதுதான் வந்து அவங்க இதா பாக்குறாங்க, ஃபியூச்சரா பாக்குற மாதிரி தெரியுது. எஸ், போலாம் நெக்ஸ்ட். இல்ல சொல்ற மாதிரி மேபி ஒர்க் லோட் மேனேஜ்மெண்டா கூட இருக்கலாம் பேட் கமின்ஸ் அண்ட் மிச்சல் ஸ்டார்க், எஸ்பெஷலி ஆஷஸ் கமிங் அப் பிக் சீரிஸ் அஹெட். ஸோ ஃபிட்னஸ் யா, பட் ஹெசல்வுட் ஆடுறாரு. பட் வுட் லைக் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஜார்ஜ் பெய்லி தான் வந்து வில் எக்ஸ்பிளைன் அ லாட் அபவுட் வாட் தி செலக்ஷன் இஸ். அதான் ப்ரோ, ஆனா நீங்க டாப் 7 பாருங்களேன், வெரி கன் பேட்டிங் ப்ரோ. டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஷ், டாப் 2 பிரிட்டி மச் சார்ட்டடா. அதுக்கப்புறம் யூ ஹேவ் ஜாஷ் இங்கிலீஷ்க்கு அப்புறம் யூ ஹேவ் கேமரான் கிரீன் இருக்காரு. அதுக்கப்புறம் ஃபாலோட் பை யூ ஹேவ் கிளென் மேக்ஸ்வெல், மிச்சல் ஓவன், டிம் டேவிட்.
So obviously very strong top 7, followed by Adam Zampa, very lethal weapon with the ball. And then you have Nathan Ellis, Josh Hazelwood, and then extra pacer. அவங்களுக்கு plenty of options இருக்கு, யார் வேணா வச்சு ஆடலாம். So great, excellent squad in my opinion. Yeah, summer team, very good team. ஆக்சுவலா Easier to நாத்தன் லீஸை வந்து யாருமே ஐ மீன் நாத்தன் லீஸ் வந்து ஐபிஎல் டீம்லயுமே சிஎஸ்கேலயே பெருசா ஆட வைக்கல. எனக்கு ஏன்டா மதிஷா பதிரானவ ஆட வச்சிட்டு இருக்கீங்க, நாத்தன் லீஸ் பயங்கரமான பவுலர் அப்படின்னு. ஐ ரேட் நாத்தன் லீஸ் வெரி ஹைலி. லைக் பிக் பேஷ்லயா இருக்கட்டும், இங்கேயா இருக்கட்டும், லைக் அவர் ஹிட்டிங் எபிலிட்டி ஆடடா இல்லைனாலும் பவுலிங் வைஸ் வந்து இந்த டெத்தோஸ் வந்து பயங்கரமா போடுவார். உண்மையிலேயே சீரியஸா சூப்பரா போடுவாரு. லைக் பவர் பிளேல மட்டும் வேற யாராவது பவுலரை பாத்தீங்கன்னா, இங்க வந்து டார்ஷியஸ் இருக்காரு, ஹேசல்வுட் இருக்காரு, 2 பேருமே ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சீனபாட் அண்ட் ஹேசல்வுட் ஆட போறாங்க. பட் டெத் ஓவர்ஸ் வந்து ஃபுல்லி கவர்ட் ப்ரோ. உங்களுக்கு நாத்தன் லீஸ் வந்து ஒரு பயங்கரமான லீத்தல் வெப்பன். ஆமா டெத் ஓவர்ஸ் செம போலர். அதுவும் அந்த அவங்க அவங்க ஊர்ல லார்ஜ் கிரவுண்ட்ஸ் ஓரளவுக்கு பயங்கர பவுன்ஸ், இந்த ஸ்லோ ரன்னா செம்மையா போடுவார். சான்ஸே இல்லை, அவர் நின்று வரும். இஸ் a வெரி ஃபேண்டாஸ்டிக் போலர். அப்படியே சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட் சொல்லிருங்க, டச் பண்ணிருங்க ப்ரோ. ஏதாவது 11 ப்ராபபிள் பிளேயிங் 11 ஏதாவது தோணுதா உங்களுக்கு? ப்ராபபிள் பிளேயிங்ல இனிமே தான் அவங்களே யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா வந்து நம்ம நியூசிலாந்து ஸ்குவாட்ல நியூசிலாந்து இந்த ட்ரை சீரீஸ்ல பார்த்தனாலுமே ஒவ்வொரு மேட்சுக்கு வந்து ஒவ்வொரு பிளேயிங்களோட ஆடிட்டு இருந்தாங்க. லுஹான் டி பிரிட்டோரிஸ் வந்து டாப் ஆர்டர்ல ஆடி தான் பார்த்திருப்போம் பார்க் ராயல்ஸ்க்கு. அவரை வந்து பினிஷர் ஆடிட்டு இருந்தாங்க. லைக் நம்பர் 4 நம்பர் 5 ஆடிட்டு இருந்தாரு. எதுக்கு அவரெல்லாம் மூவ் பண்ணாங்கன்னு தெரியல. ரீசா ஹென்ட்ரிக்ஸையும் ஆண்டர்டசன் வச்சு ஓபன் பண்ணிட்டு பிரிட்டோரிஸ் எல்லாம் நம்பர் 4 நம்பர் 5 ஆடிட்டு இருந்தாங்க. இதுல என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல. ஆக்சுவலா T20 ஸ்குவாட்ல வந்து ரீசா ஹென்ட்ரிக்ஸ் இல்ல, நான் தப்பா பாக்குறேன் தெரியல. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் இல்ல அப்படின்னா யாரை வச்சு ஓபன் பண்ண போறாங்கன்னா பிரிட்டோரிஸையும் லைக் ரசே வேண்டர்சன் வச்சு ஓபன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மார்க்ரம் ஓபன் பண்ண இல்ல, மார்க்ரம் ஓபன் பண்ணா டசன் வந்து 3 ஆடுவார், அவ்வளவுதான். லைக் அந்த டாப் 3 வந்து அதான் பண்ண முடியும். பட் பிரிட்டோரிஸ் ஓபன் பண்ணணும், ஏன்னா அங்கதான் அவர் எஃபெக்டிவா இருப்பாரு. அவரு நல்லா ஆடிட்டு இருந்தாரு. லைக் ஐபிஎல் வரைக்கும் கான்ட்ராக்ட் வாங்கி வந்தாரு. ஸோ அவர் ஃபியூச்சரா பார்க்கும்போது அவர் வந்து ஓபன் பண்ணணும். அவர் நம்பர் 3யோ இல்ல பினிஷர் ரோலுக்கு வந்து அவங்க தான் பிரீவிஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் எதுக்கு வந்து இவரை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து 4 இல்லைன்னா 5 ஆடுவாரு. மேஜர் மிஸ்ஸிங் அங்கிள் ஹென்ரிக் கிளாசன். நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அங்கிள், ரிட்டையர் ஆனது என்னால ஏத்துக்கவே முடியல. ஆமா, பட் see whatever said and done, if they are playing in Australia they will find it difficult. bowling நல்லா இருக்கு, of course ரபாடா இருக்காரு, சூப்பரா போடுவாரு, பார்க்கலாம். ஆஸ்திரேலியா டிஃபிகல்ட்னு பாத்தீங்கன்னா இவங்க ஆடுறது வந்து லைக் ரெண்டு ஐ மீன் அவங்க ஆடுறது வந்து ஃபர்ஸ்ட் 2 T20 ஒரு கிரவுண்ட்லயும் இன்னொரு T20 ஒரு கிரவுண்ட்ல ஆடுறாங்க. எல்லாமே புது கிரவுண்ட். ஆக்சுவலா மொத்த மேட்சஸ் நடந்தது ரொம்ப கம்மியான கிரவுண்ட். சோ ஆஸ்திரேலியா would find it difficult ன்னு எனக்கு தோணுது. either team will find it difficult அங்க ஆடுறதுக்கு. இல்ல நீங்க பாருங்க, இவங்களுக்கு பேட்டிங் இல்ல, சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் இல்ல டெக்னிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா. இல்ல who are the four bowlers யாரு bro விளையாடுவாங்க சவுத் ஆப்பிரிக்கா? அது வியூஸ்ல சொல்லிருங்க ஃபர்ஸ்ட். who do you think the four South African bowlers? 4 bowlers வந்து ரபாடா ஆப்வியஸ் சாய்ஸ். ஜார்ஜ் லிண்டே ஆடுவாருன்னு தோணுது எனக்கு. ஜார்ஜ் லிண்டே, ரபாடா, இங்கிடி, கார்பின் போஷ் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஆடுவார். பட் பாத்து ஆமா மப்பாக்கா ஆடுவார் ப்ரோ. மப்பாக்கா, நிகிடி, ரபாடா வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கதான் 3 பவுலர்ஸ். அதுப்போ கார்பின் போஸ் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் பிளஸ் ஜார்ஜ் லிண்டே ஆடுவாங்கன்னு தோணுது. பட் தே ஹேவ் ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸ் நிறைய. அந்த சுப்ராயன்றவர் வந்து ஆஃப் ஸ்பின்னர் தானே. லைக் அவர் வந்து இப்பதான் T20ல வந்து ஃபர்ஸ்ட் காலப்பா என்னன்னு தெரியல. பட் T20 இது வரைக்கும் ஆடி நான் பார்த்தது கிடையாது. சுப்ராயன் இருக்காரு. சென்னூரன் முத்துசாமி வந்து இப்ப ரீசெண்டா வந்து அவங்களோட SA20ல நல்லா பண்ணியிருக்காரு அந்த இடத்துல. லைக் சென்னூரன் முத்துசாமி அதான் they will go with ககிஷோர் ரபாடா, லுங்கி நிகிடி, மப்பாக்கா, அப்புறம் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் கார்பின் போஷர் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்பின்னரா வந்து ஜார்ஜ் லிண்டே தான் ஆடுவாருன்னு ஃபீல் பண்றேன் ப்ரோ. ஏன்னா வந்து அவருமே எல்லா லீக்ஸ்லயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா எய்டன் மரக்ரம் அண்ட் பிரிட்டோரிஸ் ஓபன் பண்ணா டசன் வில் கம் அவுட் 3 அண்ட் அந்த ஆர்டர் தெரியல. பட் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டப்ஸ், பிரீவிஸ், எத்தனை பேர் சொல்லியிருக்கேன்? 4 இன்னும் ஒரே ஒரு ஆள் மட்டும் சொல்லணுமா? மில்லர் இல்லையா? மில்லர் ரிட்டையர் ஆயிட்டாரா ப்ரோ? மில்லர்லாம் இல்ல,
மில்லர்லாம் ஸ்குவாட்ல இல்ல. லைக் ரிக்கல்டன் இருக்காரு. மேபி ரிக்கல்டன் அண்ட் பிரிட்டோரிஸ் ஓபன் பண்ணா வந்து மர்க்ரம் அட் 3, டசன் அட் 4 வருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ், அதுக்கப்புறம் டிவால் பிரிவிஸ் வச்சு முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாலோட் பை கார்பின் பாஷ், ஜார்ஜ் லிண்டே, மபாக்கா, ககிஷ ரபாடா அண்ட் லுகின் கிடியா இருக்கும். இதான் 11 இருக்கும்னு நினைக்கிறேன் bro. கரெக்ட். அப்படிதான் ஓகே, சோ சீரிஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்ரீதர் சார். 2-1 ஆஸ்திரேலியா will win. கார்த்தி ப்ரோ நீங்க? நான் கொஞ்சம் டிஃபரெண்டா சொல்றேன். 2-1 ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே, எனக்குமே 2-1 ஃபார் ஆஸ்திரேலியான்னு தோணுது, கன்சிடரிங் ஹோம் கிரவுண்ட் அண்ட் தே லுக் பெட்டர். 3-0 போகணும் நீங்க ஆஸ்திரேலியா சப்போர்ட்டரா இருக்கனால 3-0 போகணும் நீங்களா ஆஸ்திரேலியா எதுக்கு தோத்துட்டு அடி வாங்குறதுக்கா? சும்மா. ஸோ அதே மாதிரி T20 சீரிஸ் அப்போ நடுவில் நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணலாம். அதே மாதிரி ODI சீரிஸ் அப்பயும் நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணலாம். ஸோ 100 பாக்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க எந்த டீம் சப்போர்ட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே 100 பார்க்காதவங்க 100 பாருங்க. எல்லா ஸ்போர்ட்ஸையும் லவ் பண்ணுவோம், எல்லா மேட்சையும் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இந்தியா மேட்ச் பெருசா இப்போதைக்கு கிடையாது. ஸோ வில் ஃபோக்கஸ் அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். ப்ரோ நான் வந்து டெய்லி நடந்த 3 மேட்ச் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா என்ன 2 மணிக்கு தூங்கி காலையில திருப்பி 8 மணிக்கு எந்திரிச்சு வேலையை பார்க்க முடியல. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு டைமிங் இதனால. பட் 3 மேட்ச் பார்த்திருக்கேன். ஸ்ரீ ஸ்மித் நேத்து ஆடினாரு. 20 ஆட் ரன்ஸ்க்கு அவுட் ஆனாருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு முந்தானேத்து நடந்த மேட்ச் நல்ல த்ரில்லர் ப்ரோ. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா தெரியல, லாஸ்ட் ஓவர்ல வந்து 5 ரன்ஸ் வேணும்போது 2 விக்கெட் தான் தேவை. கடைசி 2 பால்ஸுக்கு 3 ரன்ஸ் வேணும். ஆனா ஒரு விக்கெட் எல்லாம் கையில இருந்துச்சு. ரீஸ்டாப்லி வந்து 4 அடிப்பாரு ப்ரோ. நான் முந்தானேத்து மேட்ச் பார்க்கல, நேத்து மேட்ச் பார்த்தேன், ஸ்டீவ் ஸ்மித்காக பார்த்தேன். முந்தானேத்து பார்க்கல, பார்க்கணும். 3 நாளும் பார்த்துட்டேன். எதுக்கு பார்த்தேன்னு எனக்கு தெரியல. ஆனா பார்த்துட்டு இருக்கேன். அது மட்டும் ஜாலியா இருக்கு ப்ரோ. 2 மணிக்கு கரெக்டா போய் படுத்துட்டே தான் செகண்ட் இன்னிங்ஸ் பார்ப்பேன். பார்த்து முடிச்சு அப்படியே பாதியில தூங்குறேன்னா ஃபுல்லா தூங்குறான்னு தெரியல. பட் அது முன்னாடி நாள் மேட்ச் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. நேத்து மேட்ச் கொஞ்சம் சுமார் தான். பட் நேத்து மேட்ச்லாம் ஹாரி ப்ரூக்கு லைக் கிராலி வந்து 60+ ரன்ஸ் நினைக்கிறேன். நல்ல அடி ப்ரோ. மாட்டடி ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. ஈஸியா சேஸ் பண்ணாங்க. நல்லா இருக்கு அவருக்கு. ஓகே மக்களே, சோ அடுத்த வீடியோல பாப்போம். Until then, signing off from Sridhar sir, Karthi bro and Smithian. Thank you. Pleasure here. Yeah. Thanks.